தென் மாவட்டங்களில் 3வது இடத்தை பிடிப்போம். சென்னை அடையாறில் மக்கள் முன்னேற்றக் கட்சியின் மாநில தலைவர் முத்துசாமி பேட்டி. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கட்சியின் ஆதரவு யாருக்கு என்பது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை அடையாறில் உள்ள தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மக்கள் முன்னேற்றக் கட்சியின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் முத்துசாமி அவர்கள் தலைமை தாங்கினார். கட்சியின் நிலைப்பாடுகள் குறித்து பொதுச் செயலாளர் ஜெயவேல் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார். பின்னர் பத்திரிகையாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர்கள் தமிழக அரசியல், இந்திய அரசியல், பொருளாதாரம், சமூகம் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தனர். அப்பொழுது தங்களுடைய கட்சிக்கு தென் மாவட்டங்களில் அதிக அளவு வரவேற்பு இருப்பதாகவும் கடந்த தேர்தலில் 3வது இடத்தை பிடித்ததாகவும் கூறினர். மேலும் திராவிட கட்சிகள் எந்தவித நன்மையும் தமிழக மக்களுக்கு செய்யவில்லை எனவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இல்லா ஆட்சியை தருவதாகவும் கூறினர். மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தனர். கூட்டணி யாருடன் என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினர். இந்த நிகழ்ச்சியில் குமார், சீதா லட்சுமி, உமா மகேஸ்வரி, கற்பகத் செல்வி, பரத், இசக்கி ராஜா, சரவணன், சரஸ்வதி, நிமி நித்ரா, பானுமதி உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் மக்கள் முன்னேற்ற கட்சி தனித்து போட்டியா அல்லது கூட்டணி வைத்து போட்டியா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும். வருகிற டிசம்பர் 3 அன்று மக்கள் முன்னேற்ற கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் மதுரையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து மக்கள் முன்னேற்ற கட்சி நிலைப்பாடு மற்றும் செயல்பாடுகள் குறித்து பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். வருகிற செயற்குழு கூட்டத்தில் பிறகு நாங்கள் முடிவு பண்ணணும். சார், உங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஈரோடு, தென்காசி, திருச்சி, மதுரை அந்த தொகுதியிலலாம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு. திருநெல்வேலி. கட்சியோட மெயின் கொள்கை என்ன சார்? கொள்கை எங்களோட கட்சியோட மெயின் கொள்கையை அனைத்து மக்களும் சமமான சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. அதான் சார், இப்போ அடிப்படையில் இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன கட்டமைப்பு நீங்க சொல்ல வரீங்க? எல்லாருக்கும் சமமான வேலைவாய்ப்பு முதல் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் வேலைவாய்ப்பு 90% கிடைக்கணும். அதுதான் எங்களோட மெயின் கொள்கையே. இடஒதுக்கீடு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி நோ கமெண்ட் சார். சார், தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணதில்லை. திடீர்னு நீங்கள் மக்கள் மத்தியில் போய் எப்படி அறிமுகம்? இல்லை, இனிமேல் நாங்கள் எல்லாம் அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் கூட இல்லை, 8 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க மக்கள் மத்தியில போய் எப்படி நீங்க இல்லை, ஆல்ரெடி நாங்கள் இதில் தான் இருக்கோம், களத்தில் தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போதான் நாங்கள் இப்போதான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரும். எல்லா போராட்டமும் அந்தந்த தொகுதி வாரியாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. சார், தென் மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அங்க நீங்க இது வரைக்கும் செஞ்ச மக்கள் பணிகள் என்ன? மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க சார் தென் மாவட்டங்கள்ல? சார், ஈரோடு தொகுதியிலையும் சரி, திருநெல்வேலி தொகுதியிலையும் சரி, நாங்கள் அங்கே திமுக, அதிமுக அடுத்தது நாங்கள் ஒரு சில வார்டுகளில் கொஞ்சம் ஓட்டு வங்கி எங்களுக்கு இருக்குது. இன்னும் மேலும் மேலும் படிப்படியாக மக்களுக்கு ரீச் பண்ணலான்னு இருக்கோம்.